இருந்தே இந்த இளையராஜாவோட பாடல்கள் மட்டும் தான் கேட்டு அதுவும் ஓசியில கேட்டு பழகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி கேட்டு பழகும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, "இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. இளமை ஊஞ்சலாடுது போய் தான் நானும் டாடியும் லவ் பண்ணோம்." அப்படின்னுவாங்க. உடனே அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு இசை மீட்டும் இளையராஜா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. எனக்கு என்னன்னா, என்னோட பெர்சனல் மியூசிஷியன். ஆ ஐ கேன் ஓன் ஹிம். ஐ ஓன் ஹிம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அப்டின்னா, அந்த உன்ன நெனச்சு பாட்டு படிச்சேன் அப்டின்னு. ஏன்னா எனக்காக இளையராஜா கமலுக்காகலாம் போடல. எனக்காக போட்ட பாட்டு அப்டின்னு. அப்புறம் வந்து சிவராத்திரி அப்டின்னா, நமக்கும் கிலுகிலுப்பு ஃபீலிங்ஸ்லாம் வரும்ல. இளையராஜா நமக்காக போட்ட பாட்டு. இப்போ ஃபீல் ஆகுது. அப்ப அது மாரி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கைக்கு ஒரு 10 பேர் இப்போ சினிமால காட்டுவாங்கல்ல. பாக்யராஜ் படத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது, பின்னாடி ஒரு 4 பேர் வயலின்ல வாசிப்பாங்கல்ல. எனக்கு அப்டிதான். இளையராஜா இஸ் மை பெர்சனல் மியூசிஷியன். என்னுடைய உணர்வுகளுக்குள்ள ஓடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட பிரெயினோட சர்டன் நியூரோ பயாலஜி. நியூரோ பயாலஜி சொல்லுவாங்கல்ல, சில சில பாட்ட வந்து வந்து உயிர்க்கும் சில பாட்டு. எனக்கு வந்து ஐ லிசன் டூ லாட் ஆஃப் மியூசிக். ஏன்னா எனக்கு வந்து நான் சூஃபிசம் ரொம்ப ஃபாலோ பண்றதுனால, நான் சூஃபி மியூசிக் கேட்பேன். நான் கசல் கேட்பேன். தும்ரி கேட்பேன். ஒரு பக்கம் பார்த்தா லாட்டின் அமெரிக்கன் மியூசிக் கேட்பேன். ஸோ என்னோட இசை ஆசை அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் இசையில. ஆனா கடைசியில கமிங் ஹோம்ன்னு சொல்லுவாங்கல்ல. கமிங் ஹோம் டூ சம்மன். நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா கையால சாப்பிடுற ஒரு சாப்பாடு இருக்கும்ல. அதுதான் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இளையராஜாவோட இசை.